ஒத்தல இஸ்மத் அவசரமா வீடியோ அஞ்சு உரமாக்கணும். ஆனா உத்தரவு பிறப்பிக்கப்பட்டு நியூஸ் பார்த்தா, நீங்க எல்லாரும் நியூஸ் பார்த்தா, தார் பேசினாலும் பரவாயில்ல, நீங்க பேசலாம். தார் வீடியோ போட்டாலும் பரவாயில்ல, தார் போஸ்ட் போட்டாலும் பரவாயில்ல, அது எவ்வளவு பெரிய ஊடகமா இருந்தாலும் பரவாயில்ல, நீ பேசாத என்று பெரும் பெரும் திமிங்கிலங்கள் லட்சங்களை அள்ளி கொட்டி கொண்டு பெரும் பெரும் அறிவாளிகளை கூட்டிக் கொண்டு பெரிய பெரிய இடத்துல எல்லாம் போய் நிற்கிறார். புகழ் அனைத்தும் அல்லாஹ்வுக்கு. அல்ஹம்துலில்லாஹ். ஏதோ விஷயம் இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த வத்தர இஸ்மத் தான் பேசுறேன். இன்னும் பேசுறேன், மௌத்து மட்டுக்கும் பேசுறேன், நிப்பாட்டுல எல்லாத்துக்கும் ரெடியாவி மௌத்து மட்டுக்கும் பேசுற என்று முடிவு செஞ்சதுக்கு போறோம். என்னையில பிரேக் அடிக்கிறல்ல இல்ல. அதை நினைக்கும் அரசியல், ஆன்மீகம், அதிகாரம், ஊடகம் இந்த நாளாலே இந்த சமூகத்தை கட்டியெழுப்பும் மேலும் கீழே முறதாட்ட மேலும் இந்த நாட்டை மேலெடுக்க மேலும் நாசமாக்க மேலும். இந்த நாடு முஸ்லிம் சமூகமாகிய நாங்க குறைஞ்ச தொகை வாழ்றோம், இங்க 20 லட்சம் பேர் வாழ்றேன். நாங்க எல்லாரும் தொடர்படக்கூடிய இறை இல்லங்கள் அல்லாட ஊடு, அல்லாஹ் பார்க்கிற இடம், அதற்கு சொந்தமாக கொடுக்கப்பட்ட சதகத்துல் ஜாரியாக்கள், வக்குப் சொத்துக்கள், மதரசாக்களுக்கும் மஸ்ஜிதுகளுக்கும். இதை கண்ணு முன்னுக்கும் களவெடுக்கிற, சூறையாடுற, கண்ட பேர்ல எழுதி கொள்ற, குறைஞ்ச கூலிய கொடுக்குற, பல தசாப்தங்களா சின்ன கூலிக்கு பள்ளி கொடுத்துட்டு அவன் எடுத்து பெரிய கூலிக்கு கொடுக்குறேன், அதை சீதனமா அவங்க கொடுக்குறேன், அதை கல்லடி செஞ்சு விற்கிற. அல்லாஹ் சொத்து சிலது கொடுக்கறதே இல்லை, சூறையாடி முடிஞ்சு. எவ்வளவு உங்களுக்கு சொல்லணும், எவ்வளவு நீங்க கண்டிக்கிறீங்க. எனவே எல்லா மிம்பர்களிலும் போதனைகள் செய்யக்கூடிய உலமா பெருமக்கள், நீங்க போனா தலையங்கம் எங்காலும் எடுக்க தேவையில்லை, ஒன்னாவது போக்களை கேளுங்க. இந்த பள்ளிக்கு சொந்தமான வக்குப்பு சொத்துக்கள் என்னென்ன இருக்கு, அதை எவ்வளவு மிஞ்சி இருக்கு, எவ்வளவு சூறையாடி இருக்கு, அதை காப்பாத்து கொடுக்கறதுல எவ்வளவு நன்மை, அதை பறிக்கிறதுல எவ்வளவு பாவம் என்கிறத பேசுங்க. நீங்க உங்களுடைய ஆன்மீகத்தை அல்லாஹ்வுக்காக தானே நீங்க பேசுறீங்க, அதான் தலையங்கம் உங்களுக்கு. எனவே இந்த அங்கைக்கு வாங்க இங்கைக்கு வாங்க நீதிமன்றத்துக்கு வாங்க வீடியோ என்ன தோரமாக்கணும் சொல்லி நீதிமன்றம் எனக்கு தான் சொல்லணும், அதுக்கு ஒரு முறைக்கு அது வந்து சேரும். நீங்க வந்து சேரல. இன்னைக்கு 2026 ஏப்ரல் மாதம் 23ஆம் தேதி வியாழக்கிழமை இரவு நேரத்துல பேசுறேன். எனக்கு வரணும் நியூஸ்ல போட்டதுக்கு எதை வரமாக்குறேன், அது நியூஸ் என்பது நீதிமன்றம் அல்ல, நீதிமன்றம் தான். அந்த உத்தரவு எனக்கு வரணும், எந்த பேர்ல வரணும், எந்த விலாசத்துக்கு வரணும், அறிவுறுத்தல் செய்யணும். கூப்பிட்டாங்க போ, மருவ போவோம், அதுக்கு பிறகு கூப்பிட்டா போவோம். கூப்பிட்டா காட்டிலையும் பார்த்து கொண்டிருக்கிறேன், நாங்க கூப்பிட்டா போறதுக்கு ஆதாரங்கள் அத்தனையும் கையில் இருக்கு. அதோட உங்களுக்கு கொண்டு சொல்லணும், இவ்வளவு கோடிக்கணக்கெல்லாம் கொட்டி கொண்டு பெரும் பெரும் மாமேதிகள் எல்லாம் கடைசியில போய்த்து ஒரு இடத்துல நிற்கிறார். இந்த நாட்டினுடைய அகில இலங்கை ஜமியத்துல் உலமாவினுடைய தலைவர் ஷேக் எம்ஏஎம் ரிஸ்வி முஃப்தி. இவர் 22 வருடம் இந்த ஜமியத்துல் உலமா தலைவராக இருக்கிறார் என்கிற உண்மை உங்களுக்கு எல்லாம் தெரியும். நானும் சொன்னேன், எல்லாரும் சொன்ன, நானும் சொன்னேன். திருப்பவும் ஒரு எலெக்ஷன் வந்தால் இவர் தான் தலைவராக வருவார், அதில் எந்த மாற்றமும் இல்லை என்று அந்த எலெக்ஷனுக்கு முந்தி சொன்னேன். அதே மாதிரி அவரும் வந்து, ஆனா அவங்க போய் அங்க கோர்ட்ல நின்று நான் போய் சொன்னேன், அங்க போய் நின்றான். இன்னும் வழக்கு போற தீர்ப்பு வரப்போது அல்லாஹ் அந்த வெளிச்சத்துக்கு கொண்டு வருவார். உண்மையை சொன்னதுக்கு வழக்கு போட்ட உலகத்தில் 50,000 அறிஞர்கள், அதுல 500 பேரை வடிச்சு, 500 பேர்ல 3 பேரை வடிச்சு, அந்த 3 பேர்ல ஒருத்தர் தான் ரிஷி முஃப்தி. அவ்வளவு பெரிய அறிவாளி மாமேத எந்த கேள்விக்கு சாமானியமான எங்கட கேள்விக்கு பதில் இல்லாம போயிட்டு கோர்ட்ல நின்றார். இங்க விஷயம் அல்ல, ஏதோ ஒரு ரூஹானியத் வச்சுக்கிறான், இதாங்க போய் நிற்கிறான். பேசுற ஆக்களும் பெரிய சேஷ்ட ஆட்கள், போற இடமும் பெரிய இடம், எங்களுக்கு எதிராக வரும் பெரிய ஆட்கள். இதுதான் அல்லாஹ் செய்யற வேலை. அல்லாவுடைய இறையிலங்கள் சொத்துக்கள் எந்த அளவுக்கு நீங்க எல்லாரும் சேர்ந்து உங்களோட ஊடகங்களை பாவிச்சு, எந்த அளவுக்கு உங்களோட அதிகாரங்களை பாவிச்சு, எந்த அளவுக்கு உங்களோட அரசியல் பலங்களை பாவிச்சு, எந்த அளவுக்கு உங்க ஆன்மீக போதனைகளை பாவிச்சு காப்பாற்றி கொடுத்திருக்கீங்க, அதை தலைநகம் எடுத்துக்கிறீங்க, அதை பேசிக்கிறீங்கன்னு உங்களோட மனசாட்சியும் எல்லாத்துக்கும் தெரியும். நான் பேசிக்கிறேன், அல்ல எனக்கு பேசுற சந்தர்ப்பம் தந்தான், அவன் பேச வைக்கிறான். பிரச்சனைகள் கண்ணு முன்னுக்கு வந்தா தைரியமா முன்னுக்கு நிற்கிற ஒரு சக்தியை தந்திருக்கிறான். நீ இன்னும் பேசுகிற தைரியம் எனக்கு இன்னும் அல்ல வலுவூட்டி கொண்டிருக்கிறான். வார்த்தை இல்ல ரூஹானியத்தி, நாங்க பயம் இல்லை, நேர்மையா பேசும், ஆதாரத்தோட பேசும். கூப்பிடுறதுக்கு எல்லாம் போ. வெற்றி தோல்வி அல்லாஹ் புறத்துல இருந்து வரணும், வெற்றி தான் அல்லாஹ் புறத்துல இருந்து வரும். இந்த சட்டம் பயின்ற ஆட்கள் இவ்வளவு பேர் இருக்க, ஊடகத்துறையில் பலம் வாய்ந்த சகோதரர் இவ்வளவு இருக்கு, அரசியல் அதிகாரங்களில் ஆன்மீகம் போதிக்கக்கூடியவர்கள் இவ்வளவு பேர் இருக்க, நீங்க எவ்வளவு காப்பாத்தி கொடுத்தீங்க பறிபோன சொத்துக்களை அல்லாஹ் விட்ட பறிச்சு சரத்து ஜாரியா முழுங்கினேன், சூறையாடின, கண்ட பேர்ல மாத்தினேன், அப்படி செஞ்ச இப்படி செஞ்ச, குறைஞ்ச கூலி கொடுக்குறேன். நான் இன்னைக்கு உங்களுக்கு ஒரு சாம்பிள் அவனை சொல்ல, யூசுப் முஃப்தி ஜம்சம் ஃபவுண்டேஷன் அவருடைய சம்பந்தி குடும்பமா சம்பந்தி மாத்தள பள்ளி சொத்துக்கள் சம்பந்தமாக அடியேன் பேசினேன். அடியேன் ஒரு சில மாதங்களுக்கு முந்தி 40 வருடமா 2 ஊடு மாத்தள டவுன்ல குல்லியத்தூர் அலிமியா மதரசா இருக்கிற அந்த இடத்துல 40 வருஷமா 2 ஊடு அவரோட சம்பந்தி எடுத்திருந்தார். 40 வருஷம் 6000 தான் கூலி கொடுத்து ஊட மூடி வச்சிருந்தார். இங்க சமூக வலைதளங்களில் பேசினதுக்கு பின்னால அந்த மனுஷன் 40 வருஷமா அவர் வச்சு கொண்டிருந்த பள்ளி சொத்தை 2 ஊட்ட 6000 கொடுத்து மூடி வச்சு இந்த ஊட்ட பள்ளி கொண்டு போய் கொடுத்தார். அல்ஹம்துலில்லாஹ். குருநாகல் டவுன்ல ஜாமியுல் அஸ்ஹர் மஸ்ஜித் நடிக்கிற 42 கடை பத்தி பேசினேன். 41 கடைக்கு அக்ரிமெண்ட் இல்லாம இந்த சின்ன கூலி கொடுத்து அது 41க்கும் கொடுக்குறாங்க. இப்பட கூலி 50 வருஷத்துக்கு ஒரு கடைக்கு அக்ரிமெண்ட் அடிச்சு. அதே மாதிரி இன்னும் மாத்திர கொங்காவல டவுன் 67 சொத்து, பெரிய பார்க்கிங், கல்யாண ஹால், பெரும் வருமானம் வரக்கூடிய அந்த சொத்துக்கள் சம்பந்தமாக நான் பேசினேன். என்ன காசு பணம் மறவிட்டா பேசினேன், அல்லது நியூஸ் சேனலால நாங்க சம்பாதிக்கிறோம். உங்களுக்கு யார் மேற்குறிப்பிட்ட யார் அரசியல் ஆன்மீகத்தில் அதிகாரத்தில் ஊடகத்தில் இருக்கிற யார் இவைகளை எடுத்து கொடுத்தீங்க, மீட்டு கொடுத்தீங்க? யார் எதிர்த்து நின்று இதுக்கு முயற்சி செய்யறாங்களோ அவங்கள புலத்தட்டுற நியூஸை போடுறது, அதுக்கு நீங்க பிழையான பக்கங்களை ஊக்குவிக்கிறதுக்கு முயற்சி செஞ்சா எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை.
அதுக்குரிய கேள்விக்குரிய கணக்கு நீங்க கொடுக்கத்தான் ஆகணும். இருந்தாலும் நேர்மை தானே வெத்தும், நீதம் தானே வெத்தும். அல்லாஹ் எங்க நிப்பான் அதுதானே வெத்தும், அதான உண்மை. என்கிறத உங்களுக்கு எல்லாம் ஞாபகம் முட்டிக்கொண்டு நிப்பாற்றல்ல நிக்கிறோம் இல்ல. யாரெல்லாம் சிற்றின்பம் காண்றீங்களோ இந்த நியூஸை பார்த்து போட்டுக்கொண்டு அதுல எனக்கு ஒரு சந்தோஷம் ஏன் தெரியுமா, உங்களை எல்லாம் பார்வையாளர்களாகவும் பிள்ளையான திசைகளில் பிள்ளைகளுக்கு பார்த்து சந்தோஷப்படக்கூடியவங்களாகவும் உங்களாக்கி வச்சுக்கிறாங்க. எனக்கு உங்களை பார்க்க புதுமை இருக்கு. என்ன ஊடகம், என்ன அரசியல், என்ன ஆன்மீகம், என்ன அதிகாரம். எல்லாருக்கும் நன்றி. ஜிசாக்கல்லா. அல்லாஹ் சொத்துல ஒரு இஞ்ச ஒத்தனுக்கும் எடுக்க விடுற இல்ல, எடுக்கிறதா திருப்பி என்ன என்னோட அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும்.